வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சேலம் மாவட்டம் ஆலய சிறப்புகளுக்கும் பெயர் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மலைகளும் நதிகளும் நிறைய ஓடிக்கொண்டிருக்கின்றன. இங்கு சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்த பகுதிகளால் சேலம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சேலம் மாவட்டத்தில் 1008 சிவலிங்கங்களை கோயிலாக வடிவமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் ஒரு கோபுரம், அதுக்கு முன்னால் நந்தி பகவான் சிலை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் அங்கே பார்க்க போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னாக்கா, சேலம் மாவட்டத்தில் சேலத்துலேருந்து ஈரோடு போகிற வழியில் அரியானூர் அப்படிங்கிற பகுதியில் தாங்க அந்த ஸ்டாப்பிங்னு கேட்டிங்களா சொல்லுவாங்க, அரியானூர் ஸ்டாப்பிங். அந்த இடத்துல தான் அந்த 1008 சிவலிங்க கோயில் இருக்குதுங்க. இதை பார்க்கும்போதே பிரமிக்க வகையில் இருக்குது. அந்த அளவுக்கு கோபுரங்கள் நிறைய, இந்த 1008 கோபுரங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 15 அடி உயரத்தில் சிவலிங்கம் மூலவர் பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் அங்கே மெயின் சாமி. இங்கே கோபுர மலையோட உச்சியில் ராஜராஜேஸ்வரி அம்மன் சில கோயில் தனியாக இருக்குது. இங்கே பெருமாள் ஐஸ்வர்ய பெருமாள் சிலை இருக்குது, அன்னபூரணி கோயில் இருக்குது, நரசிம்மர் கோயில் இருக்குது, ராமர் பட்டாபிஷேகத்துக்குன்னு தனி கோயில் இருக்குது, முருகனுக்குன்னு அறுபடை வீடுகளுக்கும் தனித்தனியாக கோயில் அமைச்சிருக்கிறாங்க. அந்த கோயில் இருக்கிற மாதிரியே சிற்பங்கள் சூப்பராக கண்ணை கவர்ன வகையில் அமைஞ்சிருக்குது. ஐயப்பனுக்குன்னு தனி சன்னிதானம், ஆஞ்சநேயருக்குன்னு தனி சன்னிதானம், இந்த மாதிரி சன்னிதானங்கள் நிறைய இருக்குது. இங்கே விடுமுறை காலங்களில் கூட்டம் கூட்டமாக பார்த்துட்டு போகிறாங்க. இது ஒரு சுற்றுலாத்தலமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா இந்த கோயிலுக்கு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அதாவது ஃபேமிலியோடு வரலாம். நீங்கள் வீட்லேயே கட்டுச்சோறு, அதாவது சோறு உங்களுக்கு பிடித்த உணவை செஞ்சுக்கிட்டு இங்கே மலைகள் கரடுகள் நிறைய இருக்கிறதால நிழல்கள் நிறைய இருக்குது, மரங்கள் அடர்த்தியாக இருக்குது. ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டு இளைப்பாரிட்டு சாமியை சுற்றி பார்த்துட்டு போகிற அளவுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியே இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குதுனாக்கா, கஞ்சமலை, அதாவது சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை ஒரு சிறப்புமிக்க பகுதி. அந்த கஞ்சமலையோட அடிவாரத்தில் தான் இந்த கோயிலை கட்டிக்கிறாங்க. கஞ்சமலையோட ஆப்போசிட் அந்த அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சித்தர் கோயில் இருக்கும். இந்த கஞ்சமலையில் தான் மூலிகைகள் நிறைய அடர்ந்து காணப்பட்டுச்சு. இங்கேருந்து தான் நிறைய செல்வ செழிப்புகள்லாம் இருக்குது. நிறைய வராங்க. புண்ணிய தீர்த்தங்கள் இங்கே இருக்குது. கஞ்சமலையில் இருக்கிற புண்ணிய தீர்த்தம், அதாவது சுனை நிறைய இருக்குது. அங்கேருந்து தண்ணி வாரி ஊற்றிக்கிட்டோம்னாக்கா தீராத தோல் வியாதிகள், உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் தீருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம கஞ்சமலை சித்தர் கோயிலை பற்றி போடுறேங்க. இந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த கோயிலோட பெருமைகள் தெரியும். நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த மாதிரி வீடியோ புண்ணிய ஸ்தலங்கள்லாம் பற்றி போடுறேன். 1008 சிவலிங்கத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 அப்படின்னு 1008 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சிவலிங்கத்துக்குமே பேர் வச்சுருக்கிறாங்க. எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு, இத்தனை சிவலிங்கத்துக்கும் பேர் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அது ஒவ்வொரு பேரும் படிக்கும் போதும் இவ்வளோ பேர் இருக்குதா, அது 1008 போட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 1008 பேர் வச்சுருக்கிறாங்க. சாதாரணமாக நடந்து அப்படியே பொடிநடையாக நடந்து போயிட்டு இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷமாவது, அதாவது விடுவிடுன்னு போய் சாமி கும்பிட்டுருந்தோம்னா 40 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஒவ்வொன்றையும் பொறுத்து ரசித்து சாமி கும்பிட்டு மனதார கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்தளவுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய அளவாக தான் இருக்குதுங்க. இதில் முக்கியம் என்னன்னாக்கா, சிவன் மூலஸ்தானத்துக்கு போகிற வழியில் யானை வளர்த்துறாங்க. அந்த யானை ரொம்ப குட்டி யானை தான், நல்லா சிறப்பாக இருக்குது. யானையை பார்க்கும் போது குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் பரவசம் அடைஞ்சி சந்தோஷப்பட்டு அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. யானை கோயில் இருக்குது. இந்த கோயில் இப்போது அரசாங்க கட்டுப்பாட்டெல்லாம் பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சுத்தபத்தமாகவே இருக்குது, நீட்டாக இருக்குது. முன்னால் கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த கோயில் மலை அடிவாரத்தில் கட்டிக்கிறதுனால பாதைகள் வளைஞ்சி நெளிஞ்சு தான் போகும். ஆனால் 1008 சிவலிங்கமும் வரிசையாக கட்டிக்கிறாங்க. நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே போய் எண்ணிகிட்டே சாமி கும்பிட்டுட்டே போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு கோயிலுக்காக போகலாம். அன்னபூரணி கோயில் இருக்குதுங்க. அதாவது பெருமாள் சன்னிதானத்தில் அன்னபூரணிக்கு பெருமாளுக்கு அம்பாளுக்கு எல்லாத்துக்குமே வெள்ளி கவசம் சாத்தியிருக்கிறாங்க. எல்லா சாமிக்கும் சிவனுக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் வெள்ளி கவசம் சாத்தி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு இருக்குது. பெருமாள் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதியில் பார்க்குற மாதிரி காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள். பெருமாள் கோயில் தான் காட்டிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. பார்க்க போனால் மன அமைதியோடு இருக்குது. அந்த கோயிலுக்கு போனோம்னா சாமி கும்பிட்ட திருப்தி கிடைக்குதுங்க. வீடியோங்கிறத பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கிறேன். இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போனீங்கன்னாக்கா ராமர் பட்டாபிஷேகம் கோலம் அப்படியே வச்சுருக்கிறாங்க, வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. அங்கே போனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இத்தனை தெய்வங்களா ஒரே இடத்துல, ஒரு இடத்துக்கு வந்துட்டாக்கா நீங்கள் எல்லா சாமியும் கும்பிட்டு போகிற அளவுக்கு
ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. வெளியூர்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் உள்ளூர் மக்களும் நிறைய வராங்க. இங்கே வந்து பௌர்ணமி, அமாவாசை, இங்கே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் மக்கள் கூட்டம் நிறையா வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இந்த ஸ்கூல் லீவ் விட்டாவே போதும். பாருங்கள், பெருமாளை காட்டிகிட்டு இருக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு. ஸ்கூல் லீவ் விட்டால் போதும், குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வச்சிங்களேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கோயில் அதை பார்த்தீங்களா தான் உங்களுக்கு அப்படியே தெரியும். நான் உங்களை பேசி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. விநாயகரை பார்த்தீங்களா, விநாயகர் ஒரு 10 அடி உயரத்தில் விநாயகர் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஒரு 10 அடி உயரத்தில் இருக்கிறாப்புல. ரொம்ப சிறப்பாக சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன். இது ராமர் பட்டாபிஷேகம் இந்த நடந்த அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறேங்க. இப்போ இது சுற்றி வரலாம். சுற்றி வரத்தில் நிறைய கஜலட்சுமி, மகாலட்சுமி, சொர்ணலட்சுமி இந்த மாதிரி சிலைகள்லாம் உள்ள நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் ஐயப்பன் கோயிலோட சன்னிதானம். அது பேக் சைடு தான் காட்டிருக்கிறேன். ஏன்னா வழியில் நிறைய இருக்கிறதுனால பேக் சைடு தான் காட்டிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது தான் ஐஸ்வர்யா ஆஞ்சநேயர் சிலை. உள்ள ஆஞ்சநேயருக்குன்னு தனி சந்நிதி. ஆஞ்சநேயர் கம்பீரமாக நின்று காட்சி கொடுக்குறாரு. உள்ள ஒரு பிள்ளையாருக்குன்னே ஒரு சிற்ப சிலை செஞ்சு வச்சுருக்குறாங்க. அது சூப்பராக இருக்குது. அது உள்ளே போய் எடுக்க முடியலன்னா அது வெளியிலேருந்தே காட்டுறேன், அதை பார்த்துக்குங்க. அப்படியே பாருங்கள், பிள்ளையார் தெரிகிறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நேராக காட்டிருப்பேன். ஆஞ்சநேயர் இங்கே லாஸ்ட்லேருந்து எடுக்கிறதுனால லாஸ்ட்டாக தெரியும், சூப்பராக இருக்கும். மரங்கள் அதிகம் பாருங்கள், ஆஞ்சநேயர் தெரிகிறாரு. பேக் சைடு வந்து காற்றோட்டமாக இருக்கிறதுனால பின்னால் வெளிச்சம் அப்படி இருக்குது. ஆஞ்சநேயர் சூப்பராக இருக்கிறாரு. வெள்ளிக்கை சாத்திருக்கிறாங்க. இப்போதாங்க நம்ம மூலவர் சிவபெருமானை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து குடி தண்ணீர் வசதி, பாத்ரூம் வசதி எல்லாம் நீட்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. வர்றவங்க எந்த வித மன உளைச்சல் இல்லாமல், ஒரு அனீசியாக இருக்கிற சூழ்நிலை இல்லாமல் சிறப்பாக மன அமைதியோடு சாமி கும்பிட்டு போகலாம். பூங்கா மாதிரி இருக்குதுங்க, நல்லா சிறப்பாக இருக்குது. பாருங்கள், இந்த கட்டடம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கட்டட இடத்துல பார்த்தீங்கன்னா தான் ஆறுமுக பெருமான், கந்தன், முருகன், அழகன் இந்த 6 அறுபடை வீட்டுடைய கோயிலையுமே தனித்தனியாக வச்சு வச்சுருக்காங்க. பழனி, திருச்செந்தூர், மருதமலை இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற மாதிரியுமே சூப்பராக செஞ்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நமக்கு இவ்வளோ சிற்பமாக சூப்பராக இருக்குது, கண்ணை கவருது. முருகன் என்றால் அழகு, அந்த அழகு அப்படியே காட்டிருக்கிறாங்க. கஜம் யானை தெரிகிறது. யானையை வந்து சூப்பராக இருக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அது யானையை ஃபோட்டோ எடுக்க வேணாம் அப்படின்னாங்க. அது நான் எடுக்கும்போது
யானை காட்சி கொடுத்தாரு நமக்கு, எடுத்திருக்கிறேன். அது உள்ளேருந்து மூலவர் சிவபெருமானை கும்பிட்டு தரிசனம் பட்டுட்டு வரும்போதுமே எடுத்திருக்கிறேன். இந்த மண்டபத்துக்குள்ளே பூந்து போனால் தான் சிவபெருமான் காட்சி தரார். இங்கேருந்தே பாருங்கள் சிவபெருமான் தெரிவார். கொடிமரத்தான் நந்தீஸ்வரர் உள்ளே போனாக்கா சிவபெருமான் 15 அடி உயரத்துக்கு மேலே நல்லா சூப்பராக காட்சி தரார். பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஓம் நம சிவாயங்கிற கோஷங்கள் அங்கே எழும்புது. பார்க்கும்போது பாருங்கள் தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. இங்கே நம்முடைய முன்னோர்கள் மங்கீஸ் குரங்குகள்லாம் நிறைய விளையாடிக்கிட்டு இருக்குது. அதையும் போட்டோ எடுத்து காட்டிக்கிறோம் பாருங்கள். வர்றவங்க அதுக்கு பழம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதான் அமைதியாக இருந்து தொந்தரவு பண்ணுறதில்ல. இங்கே பாருங்கள் சிவபெருமான் தெரிகிறாருங்களா, அது முடிஞ்சதுக்கு பெருசு பண்ணி காட்டிருக்கிறேன். நல்லா பயங்கரமான விஸ்வரூபத்தில் சிவபெருமான் காட்சி தரார். சிவனடியார்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நான் சாமி கும்பிட்றேன், வேண்டிக்கிறேன். வீடியோக்கு நடுவில் மியூசிக் வச்சு போடுறேங்க. எனக்கு இவ்வளோக்குமே எடுத்து சொல்லணுன்னாக்கா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மியூசிக் வச்சு போடுறேன் கேப்பில் இடையில. அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சண்டிகேஸ்வரர், சரஸ்வதி, லட்சுமி இவங்களெல்லாம் தனி பிரகாரம் அமைச்சு வழிபடுறாங்க. அதுவுமே மக்கள் வந்து போகிறப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க. வீரபத்திர சாமி, அதுக்கு ஒரு சன்னிதானம் அமைச்சு அதையும் வழிபட்டுருக்குறாங்க. விஸ்வரூப பிள்ளையார் சிலை சூப்பராக விநாயகரும் அழகாக செதுக்கியிருக்கிறாங்க.
பசுமை நிறைந்த இடங்க, அமைதியான இடம், குளிர்ச்சியான இடம். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நீங்களே இந்த நெல்லில் இளைப்பாறலாம், கொஞ்ச நேரம் அமர்ந்து இளைப்பாறிட்டு போகலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இந்த சன்னிதானம் தாங்க ராஜராஜேஸ்வரி அம்மனோட சன்னிதானம். ரொம்ப சூப்பராக வெள்ளி நகை ஜோடித்து காப்பு அணிஞ்சு சூப்பராக வச்சுருக்காங்க. அதை என்னால் படம் எடுக்க முடியல, நீங்கள் வந்து நேரில் பாருங்கள், அது உங்களுக்கு தத்ரூபமாக இருக்கும். நம்மளோட வீடியோக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.